ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியிலே காடெல்லாம் மேடெல்லாம் அலைந்து பல இன்னல்கள் பட்டு கண்ட பேருண்மைகளை அதை பற்றிய அனுபவத்தையும் அதில் குரு உணர்த்தி உண்மைகளையும் இந்த உபதேசத்திலே உணர்த்தி காட்டுகின்றார்கள். காரணம், என்னை காணவில்லை என்று என் மனைவியும் என் குழந்தைகளும் எல்லோருமே எண்ணுகின்றார்கள். மற்ற குடும்பங்கள் எல்லாம் எல்லோரும் குடும்ப சகிதமாக தாய் தந்தையோடு குழந்தைகளோடு மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய குடும்பத்திலோ குழந்தைகளும் சரி மனைவியும் சரி அப்பாவை காணம் கணவனை காணம் என்று ஏங்குகின்றார்கள். மிகவும் வேதனைப்பட்டு எண்ணுகின்றார்கள். காரணம், நான் 20 வருடம் குருநாதர் காட்டிய நிலையிலே காடு மேலெல்லாம் அலைந்துதான் உண்மைகளை தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு தீமையும் என் உடலிலே புகச் செய்து அது தீய வினையாக எப்படி உருவாகின்றது, எந்தெந்த வழிகள் அதை நீக்குவது என்பதை ஞானிகள் காட்டிய உணர்வுகளை அதை மாற்றுவதற்கு அதை பெறுவதற்காக அனுபவபூர்வமாக இப்படித்தான் காட்டினார். ஆனால் குடும்பத்தில் என் மனைவியும் குழந்தைகளையும் என்னை எண்ணும் பொழுது அவர்கள் என்னை எவ்வாறு எண்ணுகின்றார்கள், அவருடைய உணர்வு உனக்குள் எப்படி பாதிப்பு வருகிறது என்று ஈஸ்வரப்பட்டு அங்கே அவர் சொன்ன முறைப்படி நான் உணவு இல்லாது சரியான குடிக்க நீர் கூட இல்லாது இருக்கக்கூடிய இடங்களில் இதையும் காட்டுகின்றார்கள். அவர்கள் என்னை எண்ணும் பொழுது என்னுடைய சிந்தனைகள் எப்படியெல்லாம் மாறுகின்றது, என் மனைவியும் தேடுகின்றது, என் குழந்தைகளும் தேடுகின்றது. ஆக காட்டிற்குள் வைத்து இதையெல்லாம் நேரடியாக காட்டுகின்றார். அப்பொழுது என்னுடைய சிந்தனைகள் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதையும் காட்டுகின்றார். நண்பனுக்குள் நன்மை செய்தான் உதவி செய்தான் என்று பாசத்துடன் எண்ணினால் விக்கலாகின்றது, நம் காரியங்கள் நல்லதாகின்றது. ஆனால் எனக்கு துரோகம் செய்தான் பாதி உருப்படுவானா என்று எண்ணினால் புறையேறி விபத்து உருவாக காரணமாகின்றது. ஆக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்ட நிலையில்தான் இதெல்லாம் இயக்கின்றது. இதை போன்றுதான் அங்கே குருநாதர் இதையெல்லாம் காட்டும் பொழுது உன் மனைவியும் குழந்தைகளும் பாசத்தால் உன்னை எண்ணுகின்றார்கள், உன்னை காணுமே என்று வேதனையை எண்ணும் பொழுது அந்த உணர்வுகள் உன்னை எப்படி பாதிக்கும், உன்னை எப்படி பாதிக்கின்றது. நீ எதையும் பெற வேண்டும் என்று நான் சொன்ன நிலைகள் கொண்டு நீ வந்தாய், உன்னை நான் இங்கே அழைத்து வந்தேன். இருந்தாலும் உன்னை சார்புடையோர் உன்மீது உள்ள பாசத்தால் மனைவியும் மக்களும் இப்படியெல்லாம் உன்னை தேடி அலைந்து காணவில்லை என்று மனம் நொந்து அதில் வேதனைப்பட்டு பல சாப அலைகளாக அது உன்னுடைய உடலை எப்படி இயக்குகின்றது, அவர்களிடம் சாப அலைகள் எப்படி வந்தது, மனைவி மக்கள் உன்னை எப்படி எண்ணுகின்றார்கள், இதை நீ எப்படி நீக்கப் போகின்றாய், எப்படி மாற்றப் போகின்றாய் என்பதை காடுகளில் வைத்து அனுபவபூர்வமாக இதை காட்டுகின்றார். ஏனால் அங்கே சரியான சாப்பாடு இல்லை, குடிக்க நீர் இல்லை, அங்கே பேரிச்சம்பளமும் சில பச்சளைகளும் தான் உணவு. ஊருக்குள் வந்தால்தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். ஏனால் அப்படியெல்லாம் சாப்பாடு சாப்பிடாதபடி பேரிச்சமும் பச்சிலையும் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு இங்கே ஊருக்குள் வந்தாலும் என்னால் சரியான சாப்பாடு முதல்ல சாப்பிட முடியவில்லை. ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆக இப்பொழுதுதான் அது சிறுக சிறுக ஒரு இட்லி என்பதை 2 இட்லியாக மாற்றியிருக்கேன், அவ்வளவுதான். என்னால் பட்டினியாகவே இருந்ததால் இதை மாற்றுவதற்கு நாளானது. ஆனால் மெய்ஞானத்தை குருநாதர் காட்டிய வழியில் அதிகமாக அங்கேயும் சேர்த்தேன். இப்பொழுதும் அந்த நிலையால் சேர்த்து கொண்டே வருகின்றேன். இப்படித்தான் நான் குருநாதர் காட்டிய வழியிலே அனுபவபூர்வமாக பேருண்மைகளை உணர்ந்து வந்தேன். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று உலகில் எத்தனையோ கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மதம், இனம், மொழி பேதம் என்ற நிலையில் தீவிரவாதங்களும் ஒருவருக்கொருவர் தாக்கிடும் நிலைகளும் அழித்திடும் உணர்வுகள் பெருகிவிட்டது. திடீரென்று இங்கே கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது, வெள்ளம் புகுந்தது, அணை உடைந்தது, இத்தனை பேர் இறந்தனர் என்ற செய்திகளை நாம் டிவி மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் பார்க்கப்படும் பொழுது கண்கள் இதையெல்லாம் உங்களுக்குள் பதிவாக்குகின்றது. அதே சமயத்தில் இங்கே கொள்ளையர்கள் புகுந்தார்கள், கொலை செய்தார்கள், பணத்தை எடுத்துச் சென்றார்கள் என்று இதுவும் டிவியிலோ மற்ற நிலையில பார்த்தால் பதிவாகிவிடும். இப்படி நாளுக்கு நாள் நாம் நல்லதை எண்ணி நல்ல உணர்வை சிந்தித்து நமக்குள் பதிவாக்குவதற்கு மாறாக பயத்தின் உணர்வு கொண்டு விபத்துகளும் அசம்பாவிதங்களும் சிந்தனை இழந்த நிலைகளாகவே நம்மை மாற்றுகின்றது. கடுமையான நோயாகவும் மாற்றிவிடுகின்றது. இதில் இருந்தெல்லாம் மீள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது? என்னால் எத்தனை இன்னல்கள் இருந்துதான் பரிணாம வளர்ச்சியில் தன்னை காட்டிலும் வலிமையான உணர்வை சுயத்து தீமையை நீக்கக்கூடிய சக்தியாக உடல் உறுப்புகள் உருவாகி மனிதனாக நல்ல உடலாக உயிர் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. ஆக அந்த நிலைகளை நாம் உணர்ந்து அதை நாம் செயல்பட வேண்டும். ஆகவே இப்படி ஒவ்வொருவரும் எத்தனை நிலைகள் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதுபோன்ற தீமை நிலைகளை சுவாசித்தால் அவர்கள் மீண்டும் கீழான நிலைகளுக்கு சென்று விடுவார்கள். இருந்து மக்களை காக்க வேண்டும் என்றார் குருநாதர்.
ஆக காக்கும் நிலையாகத்தான் எனக்கு அவர் அருள் பணியாக இதை இட்டார். நீ ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக எண்ண வேண்டும். அவனால் அமைக்கப்பட்ட உடல் அது ஆலயம் என்று நீ மதிக்க வேண்டும். மனிதனாக உருவாக காரணமான நல்ல குணங்களை நீ தெய்வமாக மதிக்க வேண்டும் என்றார் குருநாதர். ஆகவே ஈசனால் உருவாக்கப்பட்ட ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும் நிலையாக மெய்ஞானி உணர்வுகளை அவள் ஒவ்வொருவரையும் பெறச் செய். மெய்ஞானிகள் உணர்வில் அவள் உடலை விளைந்தால் அவள் எண்ணம் சொல் செயல் புனிதம் பெறும். அவள் அறியா இயக்கக்கூடிய சாப வினைகள், தீய வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்துமே அகலும். அவள் இன்றைய உலக சூழ்நிலையில் விஞ்ஞானத்தில் வரக்கூடிய விஷயத்திலிருந்து மீட்கக்கூடிய சக்தியாக அந்த அருள் சக்திகளை பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்து. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆற்றலை பெரும்படி செய். அந்த சந்தர்ப்பத்தை நீ நிகழ்த்து. அவர்களுக்கு அந்த உயர்ந்த உணர்வை நீ ஊட்டு என்றுதான் குரு எமக்கு பணியாக அருள் பணியாக இதை இட்டார். அதன் வழிதான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞானிகள் காட்டிய நிலைகளை, மெய்ஞானிகள் காட்டிய உணர்வுகளை இவ்வளவு சிரமத்தின்பால் இன்னல்களிலிருந்து மீட்டிடும் நிலையாக அவர் கொடுத்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை உங்களுக்குள்ளும் பதிவாக்குகின்றேன். அதை நீங்கள் சீரான முறையில் வளர்க்க வேண்டும். அதிலிருந்து விடுபட வேண்டும். ஞானிகளாக ஆக வேண்டும் என்றுதான் இதை உணர்த்தி கொண்டு வருகிறேன் என்று குருவிடம் பெற்ற அனுபவத்தை சொல்லி அவர் குடும்பத்தாருடைய நிலைகளை காட்டியதையும் உணர்த்தி நாம் இத்தகைய இன்றைய சூழ்நிலையிலிருந்து நாம் மீண்டு ஞானிகள் காட்டிய வழியிலே செம்மையான பாதையில் நாம் வழி நடக்க வேண்டும் என்று ஞானகுரு இதிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள்.